ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சந்து டெக் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தொட்டு ஆளில் போட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் ஃபோன் ரொம்ப ஹேங் ஆகிறதுனால உங்களுக்கு யூஸ் பண்ணவே கடுப்பாக இருக்கும். அந்த வீடியோவில் ஒரு 4-5 செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியான செட்டிங்ஸ் தான். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கப்புறம் உங்கள் ஃபோனே ஹேங் ஆகாது. நான் சொல்கிற செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோர் உள்ளார போய்க்குங்க. ப்ளே ஸ்டோர் உள்ளார போன உடனே மேலே உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண உடனே செட்டிங்ஸ்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டாவதாக நெட்வொர்க் ப்ரிஃபரன்ஸ்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டில் ஆப் டவுன்லோட் ப்ரிஃபரன்ஸ்னு ஃபஸ்ட்டில் ஒன்று காட்டுது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே ஓவர் எனி நெட்வொர்க்குன்றதுல இருக்குங்க. அதை கடைசியாக ஆஸ்க் மீ எவ்ரி டைம்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கணும். அதான் இருக்குது பாருங்கள் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ்னு, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி கீழே டு நாட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. இது ஆன் பண்ணுறதால உங்களோட ஃபோனில் பேக்ரவுண்டில் ஆப்ஸ்லாம் தானாகவே அப்டேட் ஆகும். அது அப்டேட் ஆகாமல் இருக்கிறத தடுக்கும். கடைசியில் ஆட்டோ ப்ளே வீடியோஸ்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி டு நாட் ஆட்டோ ப்ளே வீடியோஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த செட்டிங்ஸு. அடுத்த செட்டிங்ஸ் உள்ளார போய்க்குங்க. செட்டிங்ஸ் உள்ளார போனால் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண உடனே சிஸ்டம்ஸ் மேனேஜ்மெண்ட்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்லேயே அபவுட் ஃபோன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அபவுட் ஃபோனை கிளிக் பண்ண உடனே இங்கே பில்டு நம்பர்னு இருக்கும். நான் பில்டு நம்பர் எனபிள் பண்ணிட்டேன். நீங்கள் எனபிள் பண்ணலன்னா பில்டு நம்பர்னு இருக்கும். அந்த பில்டு நம்பரை 7 or 8 டைம் கிளிக் பண்ணிக்கினே இருக்கணும் விட்டு. கிளிக் பண்ணிட்ட உடனே இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். கடைசியில் பாருங்கள் டெவலப்பர் ஆப்ஷன் ஒன்று எனபிள் ஆகும். பில்டு நம்பரை 8 டைம் கிளிக் பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் ஒன்று ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணே வாங்க. டிராயிங்னு ஷோ ஆகுது பாருங்கள், டிராயிங்னு. அது கீழே விண்டோ அனிமேஷன் ஸ்கேல், டிரான்சிஷன் அனிமேஷன் ஸ்கேல், அனிமேட்டட் டியூரேஷன் ஸ்கேல்னு ஷோ ஆகுது பாருங்கள், 3 ஸ்கேலு. அதில் விண்டோ அனிமேஷன் ஸ்கேலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அனிமேஷன் ஆஃப்னு இருக்கும் ஃபஸ்ட்டில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதேமாரி டிரான்சிஷன் அனிமேஷன் ஸ்கேலையும் அனிமேஷன் ஆஃப் பண்ணுறங்க. அனிமேட்டரையும் அதேமாரி ஆஃப் பண்ணுறங்க. இது ஆஃப் பண்ணுறதுனால உங்கள் ஃபோன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ அனிமேஷன்லாம் பின்னாடி பேக்ரவுண்டில் ஓடாமல் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அதே செட்டிங்ஸ்லேயே கீழே ஸ்க்ரோல் பண்ணே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணே வந்தீங்கன்னா ஆப்ஸ்னு இருக்கும். ஆப்ஸில் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே ஸ்டாண்டர்ட் லிமிட்னு இருக்கும். நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதாவது வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள்.